இப்பொழுது இலக்கியம் வகுத்த வாழ்வியல் என்கிற ஒரு தலைப்பில் சில சிறந்த சிந்தனைகளை உங்களிடம் விதைக்க நான் விரும்புகிறேன். நாம் முதலில் தமிழை ஒழுங்காக படிப்பது கிடையாது. தமிழ் படிப்பது தற்குறித்தனம், நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுவதுதான் அறிவின் அடையாளம் என்ற ஒரு தவறான புரிதலுக்கு இரையாகிவிட்ட சமூகம் இது. ஆனால் உலகத்தில் பேசப்படுகிற 6000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் உயர்தனி செம்மொழிகள் என்று போற்றப்படுகின்றன, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். 6000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் உயர்தனி செம்மொழிகள். 6 மொழிகளில் 2 உயர்தனி செம்மொழிகளை பெற்றிருக்கிற ஒரே நாடு இந்த உலகத்தில் இந்தியா ஒன்றுதான் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐநா சபைக்கு முன்னால் 196 நாடுகளின் கொடிகள் பட்டொளி வீசி பறக்கின்றன. எந்த நாட்டிற்கும் இந்த பெருமை போய் சேரவில்லை. இந்தியாவின் வடக்கே சமஸ்கிருதம், இந்தியாவின் தெற்கே தமிழ். இந்த இரண்டும் உலகத்தின் 6 உயர்தனி செம்மொழிகளில் 2ஆக போற்றப்படுகின்றன. வடமொழியாகிய சமஸ்கிருதம் செத்துவிட்டது. காரணம், அதை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. எவ்வளவு உயர்ந்த மொழியாக இருந்தாலும் மக்கள் நாவில் நடமிடக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் அந்த மொழி கால நடையில் கண்மூடிவிடும். அந்த நிலை தமிழுக்கு நேர்ந்து விடுமா என்பதுதான் கேள்வி. 2000 ஆண்டுகளாக நம்முடைய மூதாதையர்கள் நாவில் இடையறாமல் வலம் வந்த இந்த இனிய தாய் மொழி இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்குள் காணாமற் போய்விடுமோ என்கிற கலக்கத்தோடு தான் நான் ஒவ்வொரு மேடையிலும் வாய் திறக்கிறேன். எனவே இந்த மொழியை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தாயின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று எவ்வளவு புனிதமானதோ அதைவிட புனிதமானது அந்த தாயின் கருவில் இருக்கிற பொழுது முதலாக நீங்கள் காது கொடுத்து கேட்ட உங்கள் தாய்மொழியாகிய தமிழை போற்றுவதும் பராமரிப்பதும். சங்க இலக்கியங்கள் குறித்து இன்றைக்கு மேடைகளிலேயே பரவலாக பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. சங்க இலக்கியங்கள் சார்ந்து சிந்திப்பதற்கும் இன்றைக்கு தமிழன் தயாராக இல்லை. அதனால் தான் உங்களுக்கு சங்க இலக்கியத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த தலைப்பை நான் தந்தேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் நின்று கொண்டே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த தமிழ் சமூகத்தை முகம் திருப்பி பாருங்கள். ஒரு ஆண் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் பேசியதை ஐங்குறுநூறு என்ற சங்க இலக்கியம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. படிக்கிற பொழுதே சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண் சமூகம் சார்ந்த தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். என்ன சொல்கிறாள் தெரியுமா? நான் வாழக்கூடிய மண்ணில், என்னை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில், என் கண் முன்னால் தரிசனம் தரக்கூடிய இந்த மக்கள் பெருக்கத்தில் பசி என்ற ஒன்றே இருக்கக்கூடாது. பசி இல்லாகுக, பசி இல்லாகுக. பசியற்ற சமுதாயத்தை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஆசைப்படுவது யார்? ஒரு பெண். பசியற்ற சமுதாயத்தை நான் பார்க்க வேண்டும். பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க, அல்லது கெடுக என்கிறாள். பொருள் என்ன? பசி இல்லாகுக. முதலில் அவள் சொல்வது அதுதான். பசியற்ற சமுதாயம் உருவாக வேண்டும், இது என் விருப்பம். பிணி இல்லாகுக, அதை கூட எவ்வளவு அழகாக சொல்கிறாள். பிணி சேன் நீங்குக. இந்த மண்ணை விட்டு வெகு தூரம் விலகி செல்லட்டும் நோய்.
பசி என்பதே ஒரு நோய்தானே. பசி என்ற நோய் முதலில் ஒழியட்டும். இந்த உடம்பை பற்றி 1000 துன்பங்களை தரக்கூடிய வெவ்வேறு நோய்கள் அனைத்தும் அகலட்டும். வேந்து பகை தணிக, பகை அற்ற ஒரு சமூகம் மலரட்டும். அறம் நனி சிறக்க, அறம் சார்ந்த வாழ்வு மட்டுமே இந்த மண்ணில் அனைவரும் வாழ பழகட்டும். அறத்திற்கு புறம்பான அல்லவை அனைத்தும் அழியட்டும் என்று பேசுகிறாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழச்சி கண்ட கனவு அது. இந்த கனவை நனவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு கனவை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவள் கண்டாள் என்பதை நீங்கள் சங்க இலக்கியத்திற்குள்ளே நுழைந்தால் தானே தெரியும். நாம் தான் தமிழை படிப்பதற்கே தயாராக இல்லையே. இன்றைக்கு புறநானூரை எடுத்துக்கொண்டால் பாடல் 267, பாடல் 268 இரண்டும் இல்லை. 400 பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு. ஆனால் இன்றைக்கு 2 பாடல்கள் இந்த புறநானூற்றில் இல்லை. 2 பாடல்கள் இல்லை என்று எந்த தமிழன் கவலைப்பட்டான்? எந்த தமிழன் இதற்காக அழுது கொண்டிருக்கிறான்? 400 பாடல்களும் இல்லாமல் போனாலும் அது குறித்து எனக்கென்ன கவலை என்று பேசுகிற தமிழனை தானே என்னால் பார்க்க முடிகிறது. சங்க இலக்கியம் படிப்பதனால் எனக்கு சோறு கிடைக்குமா? புறநானூரை புரட்டுவதன் மூலம் எனக்கு பணம் கிடைக்குமா? வாழ்க்கை வசதிகளை உருவாக்கி தருவதற்கு தமிழ் உதவுமா? இதைத்தானே நாம் யோசிக்கிறோம். வெறும் பணத்திற்காக, வெறும் சுகத்திற்காக, வெறும் சோற்றுக்காக படிப்பதல்ல படிப்பு. நீங்கள் பெறக்கூடிய கல்வி, பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், கல்வி என்பது 2 வகை. ஒன்று வயிற்று கல்வி, இன்னொன்று வாழ்க்கை கல்வி. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் எந்த கலாசாலையிலும் நீங்கள் பெறுவது எதுவாயினும் அது வெறும் வயிற்று கல்வி. வயிற்று கல்வி அது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்றே அழகாக சொல்லி இருக்கிறார் விவேகானந்தரை பார்த்து, சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக உன்னை நீ அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். படிப்பு படிப்பு என்று என்னிடம் வந்து பேசாதே. அது அரிசியையும் வாழைக்காயையும் தரக்கூடியதடா மகனே. வயிற்று பசிக்கு வாழைக்காயையும் அரிசியையும் தருவதற்காகவா நீ பிறந்தாய் என்று விவேகானந்தரை பரமஹம்சர் கேட்டார். இன்றைக்கு நீங்கள் அனைவரும் பெறக்கூடிய கல்வி வயிற்று கல்வி. வயிற்று கல்வியின் மூலமாக நீங்கள் பணத்தை பெறலாம். பெறுகிற பணத்தை வைத்துக் கொண்டு 1000 இன்பங்களை அடையலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஆங்கிலம் படிக்க வேண்டும், அது உலக மொழி, மாற்று கருத்தில்லை. நன்றாக படியுங்கள், நல்ல வேலைக்கு செல்லுங்கள், ஏராளமாக சம்பாதியுங்கள். ஆனால் அத்தோடு நின்று விடாதீர்கள். அப்படி நல்ல படிப்பை நீங்கள் பெற்று நன்றாக சம்பாதிப்பதற்கு ஜெர்மன் உதவுமா? படி. பிரெஞ்சு உதவுமா? படி. ஹிந்தி உதவுமா? படி. உலகத்தில் எந்த மொழி உனக்கு உதவினாலும் படி. ஆனால் நீ தேடி தேடி படிக்கக்கூடிய அத்தனை மொழிகளின் மூலமாக உன் வயிற்றுக்கு நீ வழியை தேடுகிறாயே தவிர உன் வாழ்வு சிறப்பதற்கான பண்பாடு உனக்குள் வந்து சேர வேண்டும் என்றால் உன் தாய்மொழி ஆகிய தமிழை மட்டும்தான் நீ படிக்க. காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை கல்வி அது. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முப்பாட்டனுக்கு இல்லாத சிரமங்கள் இன்றைக்கு நமக்கு வந்து வாய்த்திருக்கிறதே. ஏன்? எந்த பக்கம் பார்த்தாலும் கொலை, எந்த பக்கம் பார்த்தாலும் கற்பழிப்பு, எந்த பக்கம் பார்த்தாலும் கொள்ளை, ஒரு வன்முறை சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஏன்? காரணம் பண்பாடு தழுவிய கல்வியை நாம் பெறாமல் போய்விட்டோம். பண்பாடு, மேலை நாட்டு கல்வி, மேலை நாட்டு நாகரிகம் என்பது பணம் சார்ந்தது. இந்த மண் வழங்கக்கூடிய கல்வி, இந்த மண் வழங்கக்கூடிய வாழ்க்கை முறை
பண்பாடு சார்ந்தது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எங்கே போகிறோம்? உங்களுக்கு அகநானூரிலே இருந்து ஒரு பாடலை நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றாக நீங்கள் கேட்டு பழகுங்கள். முதலில் 40 வரி இல்லை, 4 வரிகள் தான். இந்த 4 வரிகளுக்குள் எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்க, நாகரிகம் சார்ந்த, மனிதநேயம் உள்ள இனமாக தமிழினம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கிறது. 4 வரி அகநானூறு. பூத்த பொங்கர் துணையுடன் வதிந்த தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான் வினை தேரன். அவ்வளவுதான் பாட்டு. இந்த பாடலுக்கு உங்களுக்கு பொருள் புரியாது. இதனுடைய பொருளை புரிந்து கொண்டால் நீங்கள் தமிழனாய் பிறந்ததற்காக பெருமைப்படுவீர்கள். எப்படிப்பட்ட தமிழினம் எங்கே போய் நின்றிருக்கிறது என்று வெட்கப்படுவீர்கள், வேதனைக்கு ஆளாவீர்கள். இதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் முனைந்து போராடுவதற்கு எழுந்து நிற்பீர்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பேச்சு என்பதே. வெறுமனே பொழுதுபோக்குவதற்கும், உங்களுடைய முதுகுக்கு பின்னாலே சொரிந்து கொடுத்து சுகம் வளர்ப்பதற்கும், விலா எலும்பு நோக சிரிப்பதற்காக சில்லறை நகைச்சுவைகளை தூவி விட்டு செல்வதற்கும் இந்த மேடைகளை பயன்படுத்துவது என் வழக்கம் இல்லை. எனவே யோசியுங்கள். இப்பொழுது நான் சொல்கிற இந்த 4 வரியை யோசியுங்கள். இது ஒரு காட்சியை காட்டுகிறது. ஒரு நல்ல கவிதை என்பது உங்களிடம் பேச வேண்டும். உங்கள் கண் முன்னால் ஒரு காட்சியை அப்படியே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். கவிதை பேசுமா என்று நீங்கள் கேட்கிறீர்களா? பேசும். ஓவியம் பேசாத கவிதை, கவிதை பேசுகின்ற ஓவியம் என்றான் ஒரு அறிஞன். கவிதை பேசுமா? கவிதை ஒரு காட்சியை கண் முன்னாலே கொண்டு வந்து சேர்க்குமா? சேர்க்கும். சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தலைவன், ஒரு தலைவி, புதிதாக திருமணம் நடந்து முடிந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த தலைவன் தலைவியிடம் சொல்கிறான், கண்ணே, உன்னை விட்டு நான் இப்பொழுது பிரிய வேண்டும். பிரிவா? உடனே அவள் கலங்குகிறாள், கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. தலைவன் சொன்னான், பெண்ணே, நீயும் நானும் இன்புற்று நீண்ட நெடுங்காலம் இல்லறம் சிறக்க வாழ வேண்டும் என்றால் அதற்கு பொருள் தேவை. வேண்டிய அளவுக்கு பொருளை தேடுவதற்கான சூழ்நிலை இந்த இடத்தில் இல்லை. எனவே பொருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் தேடி செல்கிறேன். விரைவாக பொருளை தேடி குவித்து வருவேன். வந்த பிறகு வளமாகவும் நலமாகவும் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். எனவே இப்பொழுது இடைக்காலத்தில் நேர்ந்து விடுகிற இந்த பிரிவை நீ சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அவள் ஏற்றுக்கொண்டாள். சரி, செல்கிறீர்களே, எப்பொழுது திரும்ப வருவீர்கள்? எனக்கு ஒரு கால வரையறையை சொல்லுங்கள் என்றாள். இவன் சொன்னான், பெண்ணே, கலங்காதே, கார்காலம் வருகிற நேரத்தில் நம் இல்லத்தின் வாசலில் என் தேர் வந்து நிற்கும் என்று சொல்லிவிட்டு தேரேறி புறப்பட்டான். புறப்பட்டவன் பொருளீட்ட வேண்டும் என்கிற நாட்டத்திலேயே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறான், பொருளை குவித்துக் கொண்டிருக்கிறான். காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கார்காலமும் வரப்போகிறது. சென்றவன் வருவான் என்று வாசற்படியிலேயே விழிநோக காத்திருக்கிறாள் தலைவி. கார்காலம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியதுமே தலைவன் திகைக்கிறான். ஐயோ, பொருள் ஈட்டுகிற முனைப்பில் என் மனைவிக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டேனே. ஈட்டிய வரை போதும் என்று மூட்டை கட்டி கொண்டான். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நினைப்போடும் முனைப்போடும் வேகமாக தேரேறி புறப்படுகிறான். தேர் காற்றென கடுகி பறக்கிறது. இவ்வளவும் அந்த கவிதைக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. அதுதான் முக்கியம். 4 வரி கவிதையை பூத்த பொங்கர் துணையுடன் வதிந்த தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா வார்த்த மான்வினை தேரன் என்று படித்துவிட்டு அடுத்த பாட்டுக்கு போகக்கூடாது. அந்த பாடலுக்குள்ளே என்ன இருக்கிறது? இவ்வளவும் இருக்கிறது. தேரேறி புறப்பட்டான். வேகமாக தேர் ஓடுகிறது.
விரைந்து தன்னுடைய காதலியை கண்டுவிட வேண்டும் என்பதற்காக. அப்படி வருகிற தேர் வழியில் ஒரு சோலையின் நடுவே செல்ல வேண்டிய சூழல் வருகிறது. சோலைக்கு நடுவே தேர் வேகமாக செல்கிறது. தேரை இவன் ஓட்டிக்கொண்டு வருகிறான். இவனுடைய தேர் அழகாக இருக்க வேண்டும் என்று அலங்காரம் வேறு செய்து வைத்திருக்கிறான். அதில் ஒரு பெரிய மணியை கட்டி இருக்கிறான். அந்த மணியினுடைய நா இப்படியும் அப்படியும் அசைந்து ஒரு சுகமான இனிமை நிறைந்த ஒலியை எழுப்பிக் கொண்டே வருகிறது. தேர் வருகிறது, மணினா அசைந்து ஒலி எழுகிறது. சோலைக்குள்ளே தேர் புகுந்த பிறகு இவன் விழி ஒரு பக்கம் திரும்புகிறது. அங்கே 2 வண்டுகள் ஒரு பூவின் மடலில் அமர்ந்து இன்பத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. இவன் பார்த்து விட்டான். ஐயோ, 2 வண்டுகள் தம்மை மறந்து இன்புற்று கிடக்கிற நிலையில் இந்த மணியினுடைய ஓசை அவற்றின் செவிகளுக்குள்ளே நுழைந்து கலக்கத்தை ஏற்படுத்தி வருத்தத்தை தந்து விடுமே. உடனே இவன் துடிக்கிறான். அடுத்த கணமே இப்படியும் அப்படியும் அசைந்து கொண்டிருந்த அந்த மணியின் நாவை பிடித்துக் கொள்கிறான். அசையாமல் பிடித்துக் கொள்கிறான். தேர் போகிறது. பிள்ளைகளை யோசியுங்கள். 2 வண்டு. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? வண்டுக்கு செவி அறிவே கிடையாது. வண்டுக்கு காது கேட்காது. ஆனால் அந்த நேரத்தில் இவன் வண்டுக்கு காது கேட்குமா இல்லையா என்றெல்லாம் சிந்திப்பதற்கு இயலவில்லை. 2 வண்டுகள் இன்புற்று கிடக்கின்றன, அவற்றிற்கு துன்பம் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மணியின் நாவையே பிடித்துக் கொண்டானே. அவன் தமிழன் இல்லையா? வானத்தில் மேகம் கருத்து திரண்டு மழை பொழிய போகிறது என்பதை பார்த்த மகிழ்ச்சியில் தோகை விரித்து ஆடக்கூடிய மயிலை பார்த்து குளிரில் நடுங்குகிறது என்று கலங்கி அதற்கு போர்வை போர்த்தினானே, அவன் தமிழன் இல்லையா? கொழுகொம்பு இல்லாமல் ஒரு முல்லை கொடி வாடி மண்ணில் கிடப்பதை பார்த்து தங்கத்தால் இழைக்கப்பட்ட தேரை அந்த இடத்திலேயே நிறுத்தி அந்த கொடிக்கு தேரை கொடுத்து விட்டு நடந்து சென்றானே, அவன் தமிழன் இல்லையா? அது அல்லவா மனிதநேயம்? அறிவு சார்ந்தவர்கள் கேள்வி கணை தொடுப்பார்கள். பாரி செய்தது முட்டாள்தனம். ஒரு கொடி கொழுகொம்பின்றி வீழ்ந்து கிடக்கிறது என்றால் ஒரு மூங்கில் கம்பை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி அந்த கொடியை சுற்றி விட்டிருந்தால் போதுமே. எதற்காக தங்கத்தால் இழைக்கப்பட்ட அரச தேரையே வைத்துவிட்டு போக வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் பாரியின் மனதை நீங்கள் பார்க்க வேண்டும். பாரிக்கு இது தெரியாதா? அரண்மனைக்கு சென்று ஆட்களை பிடித்து கம்பொன்றை கொடுத்து அங்கிருந்து அனுப்பி ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் இந்த கம்பை நிறுத்தி அதற்கு பிறகு இந்த கொடியை சுற்றுவதற்கு இடையில் ஏற்படுகிற அந்த கால அவகாசத்தில் இந்த கொடியின் வருத்தம் நீடித்துக் கொண்டிருக்குமே. என் கண் முன்னால் ஒரு உயிர் தவிக்கக்கூடிய தவிப்பு அடுத்த தருணத்திலே கூட நீடிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய உள்ளம் அவனுக்கு இருந்ததனாலேதான் அங்கேயே தேரை விட்டு விட்டு போனான். அந்த இனம் இன்றைக்கு என்ன செய்கிறது? வண்டுக்கு இறங்கிய மனம், முல்லை கொடிக்கு துடித்த மனம், மயிலுக்காக துடித்த மனம் இன்று என்ன செய்கிறது? ஒரு வைகரை பொழுதில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை வெட்டி சாய்க்கிறது. காரைக்காலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது திராவகத்தை வீசி அவளை வீழ்த்துகிறது. வாட்ஸ்அப்பில் ஒரு பெண்ணை மிக தவறாக சித்தரித்து படம் போட்டதன் விளைவாக அவள் தூக்கிலே தொங்குகிறாள். ஆனால் இவை அனைத்தையும் செய்பவர்கள் யார்? படித்தவர்கள். படித்தவர்கள். அதனால் தான் தாயுமானவர் அன்றே சொன்னார், கல்லாத பேர்களே நல்லவர்கள் என்றார். கல்லாத பேர்களே நல்லவர்கள். இவன் கற்று என்ன பயன்?
ஒரு பெண்ணை வெட்டி வீழ்த்துவதற்கா இவனுடைய கல்வி? ஒரு பெண்ணின் முகத்தில் திராவகத்தை வீசி எறிவதற்கா இவனுடைய கல்வி? வாட்ஸ்அப்பை வைத்துக் கொண்டு வக்கரத்தை காட்டுவதற்கா இவனுக்கு கல்வி? யோசித்து பாருங்கள், இது கல்வியா இது? அப்படி என்றால் நாம் பெறக்கூடிய கல்வி நமக்கு அறிவை தரவில்லை. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு. வாழ்வு குறித்து ஒரு பாடல் உண்மையிலேயே நான் சிலிர்த்து சிலிர்த்து படித்து பார்க்கிறேன். என் தமிழ் தரக்கூடிய பண்பாட்டு பேருண்மைகளை இப்பொழுது ஒரு பாடல் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். வாழ்வு என்பது எப்படிப்பட்டது? எப்பொழுதும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மாறுபட்ட இரண்டும் இருந்தால்தான் இயற்கையில் வாழ்வே உண்டு. இயற்கையில் வாழ்வு என்பது மாறுபட்ட இரண்டு பண்புகளுக்கு இடையேதான் நடக்கும். சூரியனில் உயிரினம் வாழ முடியுமா? முடியாது. காரணம், சூரியனில் வெப்பம் மட்டுமே உண்டு, குளிர்ச்சி இல்லை. சந்திரனில் மனிதன் சென்றிருக்கிறான், வாழ முடியுமா? முடியாது. காரணம், சந்திரனில் குளிர்ச்சி உண்டு, வெப்பம் இல்லை. இந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம், ஏன்? இங்கே குளிர்ச்சியும் உண்டு, வெப்பமும் உண்டு. அப்படி என்றால் குளிர்ச்சிக்கு நேர் எதிராக இருப்பது எது? வெப்பம். வெப்பமும் குளிர்ச்சியும் ஒன்றாக இருக்கிற இடம்தான் மனிதனுக்கானதாக இருக்கிறது. நேர் எதிராக இருக்கக்கூடிய இரண்டு பண்புகள் தான் இயற்கையில். பகல் இருந்தால் இரவு இருக்கும். அதே போன்றுதான் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும். துன்பமற்ற இன்பம் மட்டுமே மனிதனுக்கு சாத்தியமே கிடையாது. நீங்கள் 10,000 கோடி சம்பாதித்து வைத்திருந்தாலும் இன்பத்தில் பிறந்து, இன்பத்தில் வளர்ந்து, இன்பத்தில் வாழ்ந்து, இன்பத்திலேயே முடிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக இன்பமும் துன்பமும் இருக்கிறது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் கவிஞன் எப்படி சிந்தித்து சொல்கிறான் பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஓவிய காட்சியை கவிதை தருகிறதா இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த உயரத்திலே நின்று சிந்தித்தவன் எவனும் கிடையாது. எவனுமே கிடையாது. சிந்தனையின் சிகரத்திலே போய் நின்ற இனம் இந்த தமிழ் இனம். இந்த ஒரு பாடலை சொல்கிறேன், கேளுங்கள். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிக, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிஞன் புறநானூற்றில் வைத்து விட்டு போன பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறது? இப்பொழுது நான் அதை காட்சிப்படுத்துகிறேன், பாருங்கள். ஒரு கவிஞன் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கே வருகிறான், இந்த ஊற்றங்கரைக்கு வருகிறான். ஊற்றங்கரைக்கு உள்ளே நுழைகிறான். பல வீதிகள் இருக்கின்றன, ஒரு வீதியில் சென்று பார்க்கலாம் என்று அடியெடுத்து வைக்கிறான். வீதியின் 2 பக்கங்களிலும் வரிசையாக வீடுகள் இருக்கின்றன. இவன் அடியெடுத்து வைத்தான். வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் வீட்டிலே இருந்து ஒரு ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. ஓவென்று அழுகை, ஒப்பாரி. என்ன நேர்ந்து விட்டது? துடிக்கிறான் இவன். உண்மையான கவிஞன் யார் தெரியுமா? அடுத்தவன் துக்கத்தை தன் துக்கமாக நினைந்து கசிந்து உருகக்கூடிய உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான கவிஞன். கவிஞன் உள்ளே நுழைந்தான். ஒப்பாரி கேட்கிறது. யாரோ அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் போனானா? போகவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. உடனே இவன் உள்ளே எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு பிணம் விழுந்து கிடக்கிறது. பிணத்தை சுற்றி உறவுகள் அனைத்தும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கிற பொழுது இவனுக்கு இதயம் வலிக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரு பக்கம் அழுகையா, ஒருவன் செத்து கிடப்பதா? என்னடா வாழ்வு இது?
என்ன இறைவனுடைய படைப்பு? சிந்தித்துக் கொண்டே நடக்கிறான். வேறு வீதிக்கு அவன் போகவில்லை. இந்த வீதியின் முதல் வீட்டில் இதை பார்த்தான், யோசித்தபடி நடக்கிறான். அந்த வீதியின் இடப்பக்கத்தில் வீதி முனையில் இன்னொரு வீட்டிலே இருந்து மங்கள ஓசை கேட்கிறது, முழவு சத்தம் கேட்கிறது, மகிழ்ச்சி ஆரவாரம் கேட்கிறது. இங்கு என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிறான். அங்கே 2 பேருக்கு திருமணம் நடக்கிறது. அவன் யோசிக்கிறான், ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் ஒரு குழந்தையின் ஜனனத்திற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற திருமணம். ஒரு பக்கம் துயரம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் இன்பம். என்னடா உலகம்! ஓர் இல் நெய்தல் கரங்க, அதாவது இறப்பை பார்த்து சாப்பரை முழங்கி அழுது கொண்டிருக்கிற வீடு ஒரு பக்கம். ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, திருமண மகிழ்ச்சியில் ஆரவாரத்தோடு முழவோசை எழுந்து கொண்டிருக்கிற இடம் இன்னொரு பக்கம். புணர்ந்தோர் பூவணி அணிக, பொருளீட்டிக் கொண்டு வருவதாக சொன்னவன் வந்து விட்டான், சென்றவன் திரும்பி விட்டான் என்ற மகிழ்ச்சியில் தலை நிறைய பூக்களை சுமந்தபடி இன்பத்தின் வாசலிலே ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கத்தில் போனவன் தான் வரவே இல்லை. வருவானா என்று திறந்தும் வரவில்லை என்று மூடியும் கதவின் குடுமியே தேய்ந்து விட்டது என்று கலிங்கத்து பரணி பாடுகிற காட்சி போன்றுதான். அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். சொன்னான், ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் ஜனனம், ஒரு பக்கம் துன்பம், ஒரு பக்கம் இன்பம். என்னடா இறைவன்! உடனே இறைவனை சபிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா கவிஞன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன், பண்பு கெட்ட பாவி, பண்பு கெட்ட பாவி படைத்தவன். இல்லை என்றால் ஒரு பக்கம் சாக விடுவானா? ஒரு பக்கம் அழச் செய்வானா? சொன்னான். அதற்கு பிறகு 2 வரி யோசித்து எழுதியிருக்கிறானே, அதைத்தான் நீங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டும். எழுதியது யார்? வெள்ளைக்காரனா? பிரெஞ்சு நாட்டில் உள்ளவனா? ஜெர்மனியை சார்ந்தவனா? உனக்கும் எனக்கும் மூதாதையாக இருந்த நம் முன்னோன். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற பண்பிலாளன். கடைசியில் சொல்கிறான், இன்னாதம்மை உலகம். யோசிக்கும் வேளையில்தான் உண்மை புலப்படும். இன்னாதம்மை உலகம். இந்த உலகம் துன்பம் நிறைந்ததுதான். யோசித்தானா? அடுத்து சொல்வதுதான் அழகு. இந்த உலகம் துன்பம் நிறைந்தது. அதற்காக மூலையில் முடங்கி விடலாமா? ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கலாமா? விதியை சொல்லி அழுது கொண்டிருக்கலாமா? அடுத்த வரியை பாருங்கள். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. துன்பம் நிறைந்ததுதான் இந்த உலகம். ஆனாலும் இத்தனை துன்பங்களுக்கு இடையிலும் இன்பமாக வாழ்வது எப்படி என்று கண்டெடுத்து வாழ்வதற்கு பெயர்தானடா வாழ்க்கை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு விளக்கம் கொடுத்து விட்டு ஒரு கவிஞன் சென்றிருக்கிறான். இவற்றையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா? யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு கவிதையையே சொல்கிறேன். உங்க அனைவருக்கும் தெரியும், ஆனா முதல் வரி தான் தெரியும். யாராவது சிலருக்கு 2வது வரி தெரியும். யாதும் அந்த ஒரு வரி தெரிந்ததற்கே மகிழ்ச்சி. இவ்வளவு கேடுகட்ட சூழலில் இந்த ஒரு வரியாவது உங்களிடம் சிறப்பாக சென்று சேர்ந்திருக்கிறதே என்பதற்காகவாவது நான் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, a silver line in the dark cloud என்று. இருண்டு கிடக்கிற வானத்தில் ஒரு வெள்ளி மின்னல். அதுபோல உங்களால் நாளை தமிழ் காப்பாற்றப்படும் என்று நான் நம்புவதற்கான ஒரு வெள்ளி மின்னல். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அடுத்த வரி,
தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்று, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, ஆற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த ஒரு பாட்டை எனக்காக இவ்வளவு நேரம் என் உடம்பில் ஊறி கிடக்கிற ரத்தம் முழுவதையும் கொட்டி உங்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கிறேனே, அதற்காக எத்தனையோ பாடப்புத்தகத்தில் உள்ள எவ்வளவோ செய்திகளை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு மனப்பாடம் செய்கிறீர்கள் அல்லவா? இந்த ஒரு பாட்டை எனக்காக மனப்பாடம் செய்யும். காரணம், இந்த ஒரு பாட்டு என்பது சாதாரணமானதல்ல. நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களும் அழிந்துபட்டிருந்தாலும் இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கால வெள்ளத்தில் நீந்தி கரை சேர்ந்திருந்தால் தமிழ் உலகத்தின் உயர்தனி செம்மொழி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் யோசிக்க வேண்டும், அது என்னடா இந்த பாடல் அவ்வளவு அற்புதமானதா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் என்ன பொருள்? எல்லாம் என்னுடைய ஊர், அனைவரும் என்னுடைய உறவினர்கள், இல்லையா? நீங்கள் யோசிக்கலாம், இதில் என்ன பெரிய தத்துவம் இருக்கு? எல்லாம் என்னுடைய ஊர், அனைவரும் என்னுடைய உறவினர் என்று சொல்வதில் என்ன சிறப்பு இருக்குது என்று கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தமிழ் கவிஞன் இதை பேசுகிறான். என்ன பேசுகிறான்? எல்லாம் என்னுடைய ஊர், அனைவரும் என்னுடைய உறவினர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சத்தியம் செய்து சொல்லுங்கள், உங்களால் சொல்ல முடியுமா? அனைவரும் என்னுடைய உறவு என்று நீங்கள் நினைத்து விட்டால் ஜாதி ஏது? மதம் ஏது? உயர்வு தாழ்வு ஏது? இவ்வளவு காலத்திற்கு பிறகும் ஒரு கோவில் தேரின் வடத்தை இழுப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு தானே நாம் இருக்கிறோம். சாதி பார்க்காமல் நாம் வாழ்கிறோமா? மதம் பார்க்காமல் நாம் வாழ்கிறோமா? அனைவரையும் ஒன்றாகத்தான் நாம் பார்த்து பழகி இருக்கிறோமா? கிடையாது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் சொல்லிவிட்டு போகிறான், எது மிகச்சிறந்த சமூகம்? அனைவரையும் ஒன்றாக பாவிப்பதுதான். எல்லாரும் ஒன்று என்று சிந்திக்கக்கூடிய உள்ளம் உனக்கு வர வேண்டும். உங்களுடைய அறிவு தெளிவுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தான். அந்த மிகப்பெரிய ஞானிக்கு சீடர்கள் இருந்தார்கள். இது ஜென்னில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை. அந்த ஜென்னிடம் பல சீடர்கள் ஞானம் பெறுவதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜென் இந்த சீடர்களுக்கு ஞானத்தை போதிக்கிற பொழுது சொன்னார், சீடர்களே, வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததுதான். துன்பத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டு இன்பத்தை மட்டுமே அடைவது என்பது யாருக்கும் சாத்தியமில்லை. இரவு பகல் 2, இன்ப துன்பம் 2. எனவே இந்த 2ஐ ஏற்றுத்தான் நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் ஒரு இடத்தில் நிறுத்தினார். நிறுத்திவிட்டு சொன்னார், உங்களுக்கு இருளும் தெரியும், ஒளியும் தெரியும், இல்லையா? ஆம். இரவின் இருள், பகலின் ஒளி, வெளிச்சம், ரெண்டும் தெரியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜென் கேட்கிறார். காலை பொழுதில், புலர்காலை பொழுதில், வைகரை நேரத்தில் இருள் பிரிந்து ஒளி தோன்றுகிறது அல்லவா? ஆமாம். இருள் பிரிந்து ஒளி எப்பொழுது தோன்றுகிறது உங்களால் சொல்ல முடியுமா? எப்பொழுது இருள் பிரிந்து ஒளி தோன்றுகிறது உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு சீடன் சொன்னான், நான் சொல்வேன். சொல்.
இங்கிருந்து தூரத்தில் பார்க்கிற பொழுதே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கு கழுதையா இல்லை குதிரையா என்று நம் கண்ணால் காணுகிற பொழுது எதுவோ அதுதான் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கிற புலர்காலை பொழுது என்றான். ஞானி சிரித்துக் கொண்டே தவறு என்றார். இன்னொரு சீடன் சொன்னான், நான் சொல்கிறேன். சரி சொல். இங்கிருந்து வெகு தூரத்தில் பார்க்கிற பொழுது ஒற்றை மரமாக நின்று கொண்டிருக்கிற மரம் அரச மரமா ஆலமரமா என்று இனங்காணக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுது இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது என்று பொருள் என்றான். தவறு என்றார். அப்படியானால் நீங்களே சொல்லுங்கள் என்றார். நீங்கள் சொல்வது அனைத்தும் பௌதீக இருள் வெளிச்சம் பற்றி பேசுகிறீர்கள். நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது முழுக்க முழுக்க ஞானம் சார்ந்த இருளும் வெளிச்சமும். இப்பொழுது சொல்கிறேன், எப்பொழுது வெளிச்சம் உங்களுக்குள் வந்து சேரும் தெரியுமா? விழி திறந்து நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் எதிரே இருக்கிற எந்த பெண்ணை பார்த்தாலும் உங்கள் சகோதரியாக பார்க்க பழகுகிற அந்த தருணத்தில், எந்த ஆணை பார்த்தாலும் சகோதரனாக பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் மறைந்து வெளிச்சம் பிறக்கிற நேரம் என்றார். எனவே அனைவரையும் தழுவிக்கொள்ளக்கூடிய அந்த பார்வையை ஒற்றை வரியில் தருகிறான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதற்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு தான் முக்கியம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ ஏன் சரியாக மதிப்பெண்களை இந்த பாடத்தில் பெறவில்லை? ஆசிரியர் ஒழுங்காக நடத்தவில்லை. ஒரு வரியில் சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். உன்னுடைய வியாபாரம் ஏன் சிறப்பாக நடக்கவில்லை? எதிரே என் பகையாளி ஒரு கடை போட்டு என் வியாபாரத்தை கெடுத்து விட்டான். ஒரு வரியில் சொல்லலாம். எந்த வீழ்ச்சிக்கும் எந்த வளர்ச்சிக்கும் காரணத்தை சொல்லலாம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வீழ்ச்சிக்கு இன்னொருவன் காரணம் இல்லை, உங்கள் வளர்ச்சிக்கும் இன்னொருவன் காரணம் இல்லை. என் இன்பம், என் துன்பம், என் வாழ்வு, என் தாழ்வு, என் வளர்ச்சி, என் தளர்ச்சி எல்லாம் என்னுடைய செயல்களால் தான் என்கிற எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் உண்மையில் நீங்கள் விழிப்படைகிறீர்கள். இவனால் நான் வாழ்ந்தேன் என்பது பொய், இவனால் நான் தாழ்ந்தேன் என்பதும் பொய். பகவத்கீதை எடுத்தால் பகவான் கிருஷ்ணர் சொல்வதாக ஒற்றை வரி இருக்கும். உத்தரே தாத்மனாத்மானம் என்கிறார் பகவான் கிருஷ்ணர். உத்தரே தாத்மனாத்மானம் என்று சமஸ்கிருதத்தில் சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? தன்னை கொண்டுதான் தான் உயர முடியும். என்னை கொண்டுதான் நான் உயர முடியும். எனவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சாதலும் புதுவதன்று, சாவதென்பது ஒன்றும் அதிசயம் இல்லை. பிறந்த அந்த தருணத்திலேயே சாவு என்பது நிழலாய் தொடரும். அதை என்னால் தவிர்க்க முடியாது. எதை உன்னால் என்ன முயன்றாலும் தவிர்க்க முடியாதோ அது குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உலக வரலாறு சந்தித்த மாபெரும் வீரர்களில் ஒருவன் ஜூலியஸ் சீசர். சீசர் ஒரு முறை சொன்னான், சாவு குறித்து எனக்கு கவலையே கிடையாது என்றான். சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். சாவு குறித்து உனக்கு அச்சம் இல்லையா? நிச்சயமாக அச்சம் இல்லை. அது எப்படி உனக்கு அச்சம் இல்லை? சீசர் சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் இருக்கும் வரை சாவு என்னிடம் வரப்போவதில்லை, சாவு வந்த பிறகு நான் இருக்க போவதில்லை. எனவே சாவும் நானும் சந்திக்கவே போவதில்லையே. நான் சந்திக்காத ஒன்றை எதற்காக சிந்திக்க வேண்டும்? எதற்காக அச்சப்பட வேண்டும்? நீங்கள் நன்றாக யோசியுங்கள். உலகத்தில் எந்த விலங்கும் எந்த பறவையும் மரணம் குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பது கிடையாது. மரணம் குறித்தே சிந்தித்து அழுது கொண்டிருக்கிற ஒரே இனம் மனித இனம் மட்டும்தான். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். +2வில் தோற்றுவிட்டேன், அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன். வாழ்வில் தோல்வி, உடனே தற்கொலை. காதலில் தோல்வி, உடனே தற்கொலை. எத்தனை தற்கொலை அன்றாடம் செய்தி பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுவதும்
என்றைக்காவது ஒரு சிங்கம் சி போதும் இந்த வாழ்வு என்று சலித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் உண்டா? ஒரு பறவை என்னடா இது வாழ்வு, ஒவ்வொரு நாளும் இந்த பசிக்கான உணவை பறந்து பறந்து தேடி தேடித்தான் அடைய வேண்டி இருக்கிறது, போதும் என்று சொல்லி தூக்கில் தொங்கியதுண்டா? ஒரு பறவை தற்கொலை செய்ததுண்டா? ஒரு விலங்கு தற்கொலை செய்ததுண்டா? பறவைக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேட்கை மனிதர்களாகிய நமக்கு இல்லாமற் போனால் எவ்வளவு அற்பமானவர்கள் நாம். எனவே யோசிக்க வேண்டும். சாதலும் புதுவதன்று. அடுத்த வரி பாருங்க. வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமை. ஆஹா நான் அம்பானி மாதிரி வாழ்கிறேன் என்று ஆடாதே. அடுத்த கணமே பரதேசியாய் ஆண்டியாய் தெருவில் நிற்க வேண்டிய நேரமும் உனக்கு வரும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருந்த பெருமுதலாளிகள் எவ்வளவு உயரத்திற்கு கட்டடங்களை கட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவும் என்ன ஆனது? ஒரு நிலநடுக்கம், அத்தனையும் போனது. காய்ந்த ரொட்டி துண்டு கிடைக்குமா என்று தெருவிலே வந்து ஒவ்வொருவனும் நின்றான். எனவே சாதலும் புதுவதன்று, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே. முனிவின் இன்னாது என்றாலும் இளமே. அதனால் வாழ்வு கூடாது என்று வெறுப்பதும் இல்லை. அதற்கு அடுத்துதான் அழகு. வாழ்க்கை எப்படி ஒருவனுக்கு வாய்க்கிறது? ஆற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். ஆற்றின் போக்கில் தெப்பம் மிதந்து கொண்டு போவதை போலத்தான் ஒவ்வொரு மனிதனின் செயலுக்கு ஏற்ப அவனுக்கான வாழ்க்கை அமையும். நிறைவாக ஒன்று சொல்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே புறநானூரில் உள்ள கவிதை ஒரு பாடலாக சொல்லலாம். ஒன்றை சொல்கிறேன், ஏனென்றால் இது வாழ்வு சார்ந்தது, உங்களுக்கு மிக முக்கியமானது, இன்று நம்மிடையே பரவலாக இல்லாமற் போனது. நன்றி 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 உணர்ச்சி மட்டும் நம்மிடம் எந்த நாளும் இருக்க வேண்டும். அப்போ நான் படிக்கிற பொழுது 6ஆம் வகுப்பில் பாடம் நடத்திய ஆசிரியர் திடீர்னு பாட புத்தகத்தை நிறுத்திவிட்டு சொன்னார், பிள்ளைகளே நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். என்னடா இது திடீர்னு கடவுளை கண்டிருக்கிறீர்களான்னு கேட்கிறார், இவரே கண்டிருப்பாரான்னு தெரியாது, இவர் நம்ம கேட்கிறாரே. எல்லாரும் பேசாமல் இருந்தோம். என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? கடவுளை ஒருத்தர் கூட கண்டதில்லையா? ஒருத்தரும் கண்டதில்லை. பொய் சொல்லாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் என்றோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கடவுளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றார். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை காண்கிறோமா? அவர் சொன்னார், யாருக்கும் தெரியாமல் விண்ணில் மறைந்திருக்கிற கடவுள் குறித்து கவலைப்படாதே. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த மண்ணில் உலவ விட்டிருக்கிற கடவுள் 2 வடிவங்களில் அன்றாடம் உனக்கு காட்சி தருகிறார். ஒரு வடிவம் உன் தாய், இன்னொரு வடிவம் உன் தந்தை. இந்த 11 வயதில் எனக்குள் வந்து விழுந்தது அது. தாயும் தந்தையும் தான் நம்முடைய கடவுள். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார். தானாகவே பிறந்து தானாகவே வளர்ந்து தானாகவே வாழ்ந்து தானாகவே செத்துவிட முடியாது. இப்பொழுது நான் ஒரு ஆடை உடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால், இந்த ஆடையில் இருக்கிற ஒவ்வொரு நூல் இழையிலும் எத்தனையோ நெசவாளிகளின் உழைப்பு இருக்கிறதே. சோறு உண்பதற்கு ஒரு கவலம் சோற்றை கையில் எடுத்தால் ஒரு கவலம் சோற்றில் எத்தனையோ முகம் தெரியாத விவசாயிகளின் வியர்வை இருக்கிறதே. என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவனால் தான் நடக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே நன்றி நன்றி நன்றி. இவனுக்கு நன்றி, அவனுக்கு நன்றி, பெற்றவர்களுக்கு நன்றி, கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிற உள்ளம் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு புரிகிறார் போல் சொல்கிறேன். இதில் ஒரு 10 நிமிடம் ஆனாலும் கவலை இல்லை, புரிகிறார் போல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது நீங்கள் ஒரு வங்கியில் பணம் போட்டு வைத்திருக்கிறீர்கள்.
உங்கள் பணத்தை எடுப்பதற்கு வங்கிக்கு செல்கிறீர்கள். அவசரமாக சென்றதில் பேனா எடுத்து செல்ல மறந்து விட்டீர்கள். அங்கே ஒரு படிவம் கொடுக்கிறான். நீங்கள் போட்ட பணம் தான், எடுப்பதற்கு இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பேனா இல்லை. திரும்பி பார்க்கிறீர்கள், ஒருவர் பேனா வைத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் போய், ஐயா கொஞ்சம் பேனா கொடுக்க முடியுமா? அவர் கொடுத்தார். அந்த பேனாவை வாங்கி படிவத்தை பூர்த்தி செய்துவிட்டு திரும்ப கொடுக்கிறீர்கள். இந்த பேனாவை வாங்கி திரும்ப கொடுப்பதற்கு இடையில் 2 நிமிடம் தான் ஆனது. அதில் நீங்கள் பயன்படுத்தியது 2 மைத்துளி மட்டும்தான். கொடுக்கிற பொழுது என்ன சொல்லி கொடுப்பீர்கள்? நன்றி என்று சொல்லி கொடுப்பீர்கள். தமிழில் சொன்னால் கேவலம் என்று நினைக்கக்கூடிய அறிவாளிகள் தேங்க்யூ என்று சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஆக எப்படியோ நன்றி என்ற வார்த்தையை வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டேன் இல்லையா? நான் இப்பொழுது உங்களை கேட்கிறேன், 2 நிமிடம் இரவலாக ஒரு பேனா கொடுத்ததற்கு, 2 துளி மையை மட்டுமே பயன்படுத்தியதற்கு ஒருவனுக்கு நன்றி சொல்ல தெரிகிறதே, எனக்கு உயிரும் உடம்பும் வாழ்வும் கொடுத்த என் பெற்றோருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆனால் அவர்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் வைத்து விடுகிறோமே. முதியோர் இல்லத்தில் பெற்றோரை கொண்டு போய் வைக்கலாமா? நன்றி மறந்தவர்களாக நாம் இருக்கலாமா? எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. புறநானூறு சொல்லி முடிக்கிறேன். என் நெஞ்சுக்குள் அன்றாடம் நான் மனதுக்குள் வாசிக்கிற பாடல், அதை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆண்முலை அறுத்த அரணிலார்க்கும், மானிடை மகளிர் கரு சிதைத்தார்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள, நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லென அறம்பாடிற்றே. என்ன அந்த பாடல் பொருள்? ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும், பசுவின் மடிக்காம்பை அறுக்கிறானே இரக்கமற்ற மனிதன், அவனுடைய பாவச் செயலுக்கும் மன்னிப்பு உண்டு. மானிடை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும், நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றில் எட்டி உதைத்து அவள் கருவை சிதைக்கிறானே, அந்த கேடுகட்ட மனிதனுடைய செயலுக்கும் மன்னிப்பு உண்டு. குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், அறியாமை இருளில் அழுந்தி கிடந்த எனக்கு அறிவு வெளிச்சத்தை கொடுத்த ஆசிரியர்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடியவனாக நான் இருந்தால் அதற்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் உலகத்தையே புரட்டி போட்டாலும் நிலம் புடை பெயர்வதாயினும் யாருக்கு மன்னிப்பு கிடையாது தெரியுமா? ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில். ஒருவன் எனக்கு செய்த நன்மையை நெஞ்சிலே வைத்து நன்றி பாராட்டுகிற உள்ளம் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு என்பது உலகத்திலேயே எனக்கு கிடையாது என்கிறார். எனவே நன்றி உணர்ச்சியோடு இருங்கள், ஒழுக்கம் சார்ந்து சிந்தியுங்கள், பசியற்ற சமூகத்தை படைப்பதற்கு முயலுங்கள், நோயற்ற வாழ்வை அனைவரும் வாழ்வதற்கான வழி எது என்று ஆய்ந்து பாருங்கள், பகையற்ற சமுதாயத்தை படைப்பதற்கு ஒவ்வொருவரும் புறப்படுங்கள்.